அதாவது ஃபர்ஸ்ட் நேத்து ஷோல வந்து ஒரு வார்த்தை விட்டாப்ல. நான் இத எங்க ப்ரோமோலயும் என் ஷோலயும் சொல்லியிருப்பேன். அதாவது என்னன்னா, பாஸ் அந்த வீட்டுக்குள்ள வந்து ட்ரெஸ் குடுத்து விடுவாங்க. அந்த ட்ரெஸ்ல வந்து ஒரு சிக்னல் ஒரு கோடு வேர்டு வரும். அது ஒவ்வொரு சீசன்ல ஒவ்வொரு மாரி இருக்கும். எங்க சீசன்ல ஒரு மாரி இருந்தது. அத வச்சு உள்ள வெளியில என்ன என்ன நிலவரங்கள் என்ன இது எப்படி இருந்தா எப்படின்னு அந்த ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டு வர்றத இவங்க வந்து அந்த கலர் ஆஃப் த ட்ரெஸ் வச்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேட்டர்ன் போடுவாங்கன்னு அது மாதிரி இவர் நேத்து ஏதோ ஒண்ணு யதார்த்தமா சொல்ல இந்த மாதிரி என் ஒய்ஃப் கிட்டக்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா இதான் அர்த்தம் அப்படின்ற மாதிரி அவரே ஏதோ ஒண்ணு சொல்லி மாட்டிக்கிட்ட மாதிரியும் எனக்கு அப்படிதான் தெரிஞ்சது. அதை வந்து ஏன்னா அதை நினைச்சிருந்தா அவங்க எடிட் பண்ணிட்டு போயிருக்கலாம். அவங்க ரொம்ப ஸ்பெசிபிக்கா இது வரைக்கும் யாரும் வேஷ்டி கட்டி ஏன் எத்தனையோ தர சபரி வேஷ்டி எல்லாம் கட்டிருக்காரு அப்பெல்லாம் சொல்லாதவரு பிரவீன ரொம்ப ஸ்பெசிபிக்கா என்ன இன்னைக்கு வேஷ்டி இதுவா அப்படின்னு கேட்டதும் அதுக்கு இந்த பதில் வந்ததும் இது ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸ்பிளிசிட்டா ஏதோ ஒரு கண்டென்ட் நமக்கு கன்வே பண்ற மாதிரியே எனக்கு தெரியுது. இன்னொரு நாமினேஷன் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டைட் ஃபியரை கிரியேட் பண்ணிருக்கலாம். நேத்து இவர் போனதுனால துஷார் போனதுனால மறுபடியும் இவங்க எல்லாரையும் உட்கார வைக்கிற அந்த பாயிண்ட்டுக்கு உட்கார வச்சு பண்ணிருக்கலாம். அவர் வந்து சடால்னு ஓபன் பண்ணிட்டாரு. பிரவீனோட எவிக்ஷன் வந்து இட்ஸ் டோட்டலி அன்ஃபேர் அண்ட் பிரவீன் டிசர்வ் டு பி இன்சைட் ஃபார் சம் மோர் வீக்ஸ். அதுக்கு அவர் உழைப்ப போடுறாரு. அதுதான் அந்த டிசர்வ்டுன்னு சொல்றேன். பிரவீனை பொறுத்த வரைக்கும் இந்த கேம் ஷோவை விட இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப அதிகமா லவ் பண்ணிட்டாரு. அதாவது தனக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு இந்த வாய்ப்புல நமக்கு ஒரு அடையாளம் ஏற்படுத்திக்கணும். நமக்கு மொத்த திறமையும் நம்ம மக்கள் நேசிக்கக்கூடிய மக்கள் கொண்டாடக்கூடிய மக்கள் ஈர்க்கக்கூடிய ஒரு மனுஷனா மாறணும். அது வந்து நம்மளால முடியும் அப்படின்றது பிரவீனோட கான்பிடன்ஸ் வந்து எப்பவுமே சூப்பர். பிரவீனோட கோமாளித்தனமும் சூப்பர். இட்ஸ் ஓகே. அது ஒரு பக்கம். டேரிங் ஆஃப் பிரவீன் வந்து எப்பவுமே ஒரு வித்தியாசம். ஆனா அந்த வீட்டுக்குள்ள அவர் வந்து முடிஞ்ச அளவுக்கு வினோத் ஒரு மாதிரி என்டர்டெயின்னா பிரவீன் ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான என்டர்டெயின்மெண்ட் தான். அவர் இந்த கேப்டன் ஆனப்போ நேரா கொண்டு போய் ஒட்டுற விதமா இருக்கட்டும், ஆர்மி கேம்ப்னு சொல்லி செட் பண்ண விதமா இருக்கட்டும், கடைசியில இந்த அப்படின்னு பண்ணதா இருக்கட்டும், எது ஒண்ணும் தன்னோட கிரியேட்டிவிட்டியை ஏதோ ஒரு விதத்துல இன்சர்ட் பண்ணி இந்த கேம்குள்ள பிரவீன் தன்னுடைய நிலைப்பாட்டை பெருசாக்க முயற்சி பண்ற ஒவ்வொரு விஷயமும் வாரமும் வந்திருந்த கெஸ்ட் கிட்ட ஸ்டார் வாங்குற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சதுன்னா அதுல தன்னை இம்ப்ரூவைஸ் பண்ணி காமிக்கிறது தான். நான் முதல்ல இருந்தே ஒரு விஷயத்த நம்புறது இல்ல, மக்கள் ஓட்டுன்னு. இதை நீங்க மக்கள் ஓட்டுன்னு சொல்லி என்ன காரணத்துக்காக பிரவீனை தூக்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. என்ன காரணத்துக்காக ரம்யா ஜோ கெம்மி ஒரு சில பேரெல்லாம் உள்ள இன்னும் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பிரவீன் வெரி 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 டிசர்வ் டு பி இன்சைட் அண்ட் டு பிளே the game furthermore.